வணக்கம், நமஸ்தே, வந்தனமுலு அப்படிலாம் சொல்லி ஆரம்பிக்கணும். ஏன்னா அது தெலுங்கு படத்தோட ரிவ்யூ. வழக்கமாக தெலுங்கு படத்துக்கு செல்ஃபி ரிவ்யூ பண்ணுறதில்ல. பட் செல்ஃபி ரிவ்யூவோடைய முதல் போனி கத்தி, அதோடைய தெலுங்கு ரீமேக் கைதி நம்பர் 150 ரிலீஸ் ஆயிருக்கு. சிரஞ்சீவியோடைய 150வது படம். மெகா ஸ்டார் 10 வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்குறாருன்னு நிறைய ஹைப்பு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துச்சு. அப்படியே முதல் தெலுங்கு பட செல்ஃபி ரிவ்யூவாக இந்த கத்தி கைதி நம்பர் 150 இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். கேளுங்க. கத்தி படத்தோடைய கதை இந்த நேரத்தில் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் அதே தான் டிட்டோ அப்படியே எடுத்துருக்காங்க. அது ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அந்த பக்கம் முத்தங்கள் தா பாட்டுக்கு பதிலாக லட்சுமி ராய் கூட ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அப்புறம் சீரியஸா அந்த பைப்பு உள்ள போராட்டம் பண்ற இடத்துல தேவையெல்லாம் ஒரு செம்ம குத்துப்பாட்டு ஒன்று போட்டிருக்காங்க. லெட்ஸ் டு கொம்முடு அந்த பாட்டு தான் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த வயசானவங்க இருப்பாங்களே அவங்கள பாத்துக்கிற கேரக்டேக்கரா பிரம்மானந்தம், அந்த இடத்த பாத்துக்கிற கேரக்டேக்கரா பிரம்மானந்தம், அவரோட அசிஸ்டன்ட் சமையல்காரன்ட்டு ஒரு சில கேரக்டர் வச்சிருக்காங்க. அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன இம்ப்ரோவைசேஷன் பண்ணிருக்காங்க. மற்றபடி இயக்குனர் வி.வி. விநாயக் சேம் டு சேம் தான் எடுத்திருக்காரு. படத்தோட ஹீரோ சிரஞ்சீவி பாஸ் இஸ் பேக்னு படத்தோட டைட்டில் சொல்றாங்க, டயலாக்ல சொல்றாங்க, பாட்டுல சொல்றாங்க. ஏன் தியேட்டர்ல டிக்கெட் கேச்சு கொடுப்பாரு அவரோட நம்ம கிட்ட சொல்லுவார் போல. அது மாதிரி படம் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்காங்க. கண்டிப்பா ஒத்துக்கிட்டோம். பாஸ் இஸ் பேக் தான் சரியான சூப்பரான இம்ப்ரெசிவான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. இன்னும் அதே எனர்ஜி அதே டான்ஸ் செம்மையா பண்றாரு அப்படிலாம் போய் சொல்ல மாட்டோம். பட் ஸ்டில் அந்த 62 வயசு ஸ்கிரீன்ல தெரியாத அளவுக்கு செம்மையா ஃபைட்டு டான்ஸ் நடிப்புன்னு பின்னி இருக்காரு மனுஷன். சங்கர் கத்தி சீனு 2 கேரக்டருக்கு நல்ல வித்தியாசத்தையும் காமிச்சிருக்காரு. பிரம்மானந்தம் கேரக்டர் எது இந்த படத்துக்குன்னு கேட்க முடியாத அளவுக்கு அவருடைய காமெடி ட்ராக் அவ்வளவு சூப்பரா இருக்கு. தேவஸ்ரீ பிரசாத் ஆந்திரா மீல்ஸுக்கு ஏத்த மெனுவை ரெடி பண்ணி போட்டிருக்காரு. அதுவும் அந்த அம்முடு லெட்ஸ் டு கும்முடு பாட்டு டான்ஸ் ரெண்டுமே தியேட்டர்ல செம்ம ரகலையா இருக்கு. அதே மாதிரி படத்தோட டயலாக்ஸும் தெலுங்கு நேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாஸ் ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரி சில பஞ்சடியாலாம் சேர்த்துருக்காங்க. அதுக்கும் தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ரத்னவேலுடைய கேமரா படத்தை இன்னும் கலர்ஃபுல் ஆக்கியிருக்கு. கஷ்டம் வஸ்துதோ கார்ப்பரேட் சிஸ்டம் வஸ்துதோ ரம்மனோ நிறைய பாராட்டியாச்சே, படத்துல குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் இருந்த மாதிரியே சில லாஜிக் ஓட்டைகள், அதே மாதிரி படத்தோட நீளம்னு சில குறைகள் இங்கேயும் இருக்கு. முக்கியமா தமிழ்ல வில்லன் நீல்நிதின் முகேஷ் கொஞ்சம் சுமாரான வில்லனா இருந்தாலும் அங்கங்க கொஞ்சம் லிப்சிங்காவது கரெக்டா பண்ணியிருப்பாரு. தெலுங்குல அதுவும் சுத்தமா இல்ல. தருண் அரோரா ஃபுல்லா நான் சிங்க்ல தான் இருக்காரு. ஆந்திராவுடைய ஆதர்ச வில்லன் பிரகாஷ்ராஜ் நடிச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரிஜினல் பார்த்தவங்க கண்டிப்பா அனிருத்தை மிஸ் பண்ணுவீங்க. முக்கியமா அவருடைய தீம் மியூசிக்கை மிஸ் பண்ணுவீங்க. அதை அப்படியே தூக்கி பேக்ரவுண்ட் மியூசிக்கா போட்டுருக்கலாம். பட் நான் அதே மாதிரி வேற ஒன்று போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்ரீ பிரசாத் கொஞ்சம் சொதப்பி தான் வச்சிருந்தாரு. பட் ஸ்டில் ஒரிஜினல் பார்க்காதவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய குறையா தெரியாது. இவி கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் தட்டுக்கோலேவ். ஸோ இந்த பொங்கல் சங்கராந்தி வீக்கெண்டுக்கு கண்டிப்பா நீங்க இந்த கைதி நம்பர் 150 படத்தை பார்க்கலாம். உங்களுக்கு தெலுங்கு தெரியலனாலும் தமிழ் கதை தெரிஞ்சிருந்தா போதும். கண்டிப்பா இந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஏன்னா எங்க செட்ல ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஸோ மறுபடியும் கேங் லீடர் காலத்து சிரஞ்சீவியோடைய சாம பெரிய ஸ்கிரீன்ல நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. போய் பாருங்க. పొగరు నా ఒంట్లో ఉంటది, హీరోయిజం నా ఇంట్లో ఉంటది. చూస్తారా? వెయిటింగ్. సో మొదటగా ఉங்களாண்ட తెలుగులో కేటుகிறேன். ఈ వీడియోని లైక్ చేయండి, షేర్ చేయండి, ఈ ఛానల్కి సబ్స్క్రైబ్ చేయండి, అబ్యూస్ చెయ్యకండి, వీడియో కింద కమెంట్ చేయండి. நம்ம வாடி போடி பேசிட்டு இருக்கீங்க சார். தெலுங்கு படம் ரிவ்யூ சார். தெலுங்குல பேசுறேன் சார், ட்ரை பண்றேன் சார். அது தெலுங்கு படம் பாத்தீங்களா தமிழ் படம் பாத்தீங்களா? தெலுங்குல தான் சார் பார்த்தேன். ஆனா தமிழ் படம் தானே இது. நம்ம புரிஞ்சிச்சு. நீங்க தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங்ல பாத்திருக்கீங்க. ஜெமினி டிவில பார்த்தேன் சார். கத்தி படத்தை தெலுங்குல கைதி நம்பர் 150 சிரஞ்சீவி வச்சு ரீமேக் பண்ணிருக்காங்க. அதை போய் நான் தியேட்டர்ல பாத்துட்டு வந்தேன். ஓகேவா? அப்படின்னா చాలు ఆపండి என்ன சொல்லிட்டு இருந்தேன். సబ్స్క్రైబ్ చేయండి, షేర్ చేయండి. రేపు తర్వాత ఈ టైం ఒరే బాబాయ్ ఏమిట్రా ఇది ఎండు పంచి లేదా? ఎండు పంచులు కత్తిలో என்ன சொன்னேன். ఈ ఫిలిం లో ఫస్ట్ మేకప్ లో காஜல் அகர்வால் கூட ఉంది. இவர் பேசுற தெலுங்கு சுத்தமா புரியாது. தமிழ் பேசிட்டாலும் அப்படியே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே.